ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய வீடியும் உங்களுக்கு உண்டான சகலவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நீதிமான் என்றால் என்ன? என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பான் ஆகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அப்போ நீதிமான்களுடைய வாசஸ்தலத்திலேயோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு நாளும் நீதிமானாய் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவர்களாய், அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவர்களாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவர்களாய் இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் நீதிமான் என்று சொல்லி கர்த்தர் நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறதா. கர்த்தர் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். ஊழியத்தில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஊழியத்தில் கர்த்தர் எதெல்லாம் நமக்கு தெரிவிக்கணுமோ அதை தெரிவிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அவருடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீதிமானுடைய சிரசின் மேலோ ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் நாம் சிரசின் மேல் வந்து தங்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், நீதிமான்களுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவன், நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை தங்க வைக்கிற தேவன். நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதுலாம் என்ன? அவருடைய கட்டளையின்படி நடக்கணும், அவருடைய சத்தியத்தின்படி நடக்கணும், எல்லா விதத்திலையும் உண்மையாக இருக்கும் பொழுது அவனே நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் சோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.